பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, வேதத்தில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் ஒரே வாக்கு தத்தத்தில் அடங்கி இருக்கிறது. அது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இதைதான் அப்போஸ்தலர் 1:5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய எதை சொன்னார் இயேசு கிறிஸ்து அப்படி என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, பிதாவே, நீர் தந்தருள யாவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும் பொருட்டு வேலை வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் என்றால் பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிப்பதற்கு நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே தான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தானே அந்த சாயலை அடைந்து மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றால் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2:39 எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. என்ன வாக்கு தத்தம்? நித்திய ஜீவனை கொடுப்பேன். நாம் எதை பெற்று கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கொடுத்தார்? பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றால் பரிசுத்த ஆவியை அளிப்பேன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆகவே அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தான் நம் மகிமையை அடைய முடியும். எனவே அந்த நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற முடியும்? சீஷர் என்ற நிலையில் வந்தாதான் நாம் பெற முடியும். உலகத்தை எல்லாவற்றையும் வெறுத்து சீஷர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ நாமும் அப்படி வாழும் போதுதான் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகவே சீஷர் என்ற நிலையில வருவோம், நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.